Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க. அதுவும் சிம்பிளாக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கு நம்ம போட்டு சாப்பிட்லாம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் அந்த எண்ணெயிலே நல்லா பொரியணுங்க. ஒரு துண்டு இஞ்சியை நான் காய் சீவரத்தில் பொடியாக சீவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு, அதையும் காய் சீவரத்தில் சீவிட்டுங்க பொடியாக. ஒரு 4 பச்சை மிளகா. காரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம காரம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த பச்சை மிளகா தாங்க காரம் இதுக்கு. அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ நான் ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நான் பொடியாக நறுக்கி சேர்க்குறேங்க. இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தாங்க அதுக்கு சுவையே தரும். நீங்கள் கொத்தமல்லி இன்னும் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் அந்த கொத்தமல்லி. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க, கருக விட்டுறாதீங்க. சுரக்காய் பார்த்திங்கன்னா நான் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 3/4 கிலோ அளவு இது. அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சுரக்காய் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதுங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த சுரக்காய். அடிக்கடி உணவில் சுரக்காய் சாப்பிடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இந்த சுரக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இதில் எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. நல்லா உப்பு மஞ்சத்தூளும் எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நீங்கள் பார்க்குறதுக்கு சிம்பிளாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கொத்தமல்லி தழை அதிகமாக சேர்த்து செய்கிறோம். இப்போ நான் இடையில் ஒரு தடவை கிளறி விடுறேங்க. சுரக்காவில் வந்து தண்ணி விடுன்றதுனால நான் தண்ணி சேர்க்கலை. தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சலசலன்னு இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி சேர்க்காத பண்ணுங்கள். கிளறி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாங்க. நீங்கள் வதக்கும் போது வெங்காயம் சேர்த்து கூட பண்ணிக்கோங்க. இதுவே நாட்டு சுரக்காய் வந்தால் உங்களுக்கு தண்ணி இன்னும் நிறையா கூடுதலாக விடுங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சுரக்காய் வெந்துடுது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.